நேரமும் காலமும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இன்றைக்கி எங்கள் அப்பா இறந்து 1 வருஷத்துக்கான தீதி நாங்கள் வந்து தவசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்றைக்கி வந்து வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நாள் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும்போது நம்பிக்கை இருக்கும், கண்டிப்பாக எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது. அதே நம்பிக்கையோடு தான் லாஸ்ட் டைமும் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். பட் அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸாக ஆகிட்டாங்க. நாள் டயாலிசிஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியலை. அதெல்லாம் பார்க்கும்போது சரி நல்லா வந்துடுவாங்கன்னு ஒரு விதத்தில் நம்பிக்கை இருந்தாலும் ஏதோ ஒரு உள் மனசு தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னால் தங்க முடியாமல் அன்றைக்கி நான் சென்னை வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கிறது, கடைசி நாட்களில் எங்கள் அப்பாவோட நான் இருந்தேன். அவங்களுக்கு நான் சாப்பாடு கடைசி நாள் ஒரு 3 நாள் என் கையால் நான் அவங்களுக்கு ஊட்டி விட்டுங்கிற சந்தோஷம் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. எனக்கு அது போதும். எனக்கு இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் யோசிக்காமல் எங்கள் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேனே. ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்பாவோட இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் 5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் எங்களுக்கு குழந்த பிறந்தா இன்னமும் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நிறைய சொந்தம் பேசிகிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ஊர்லாம் இருந்தால் பொம்பளை பிள்ளைங்களாம் பெற்றா என்ன சொல்லுவாங்கன்னு. 5 பொம்பளை பிள்ளையா அப்படின்னு தான் கேட்பாங்களே. ஆனால் அதுக்கெல்லாம் சலிக்காமல் ஒரு தனியாளாக நின்று எல்லாருக்கும் நல்ல படிப்பை கொடுத்து எல்லோரையும் நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என் தம்பிக்கும் நல்ல ஒரு நிலமையை இன்றைக்கி எங்கள் அப்பா விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஒரு நல்ல அப்பாவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா எங்கள் அப்பா தாங்க. நம்ம இல்லைன்னா கூட நம்மளோட பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பொழுதுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் என் தம்பிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்பா இருக்கும்போது இந்த ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அருமை புரியாது கண்டிப்பாக. ஏன்னா திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. எங்கே நம்மளோட பசங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து ஆம்பளை பசங்க பார்த்தா திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அது அப்போ புரியாது. அப்பா இல்லாதப்போ தான் என் தம்பியுமே புரிஞ்சுக்கிட்டான். எலிக்கு பூனைக்கும் எடுத்துக்காட்டு வந்து எங்கள் அப்பாவும் என் தம்பியும் தான். சண்டையெல்லாம் போட்டு அடிக்கடி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. இவன் வேணால் திருந்தவே மாட்டேங்கிறான், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான் அப்படிம்பாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, எனக்கு வெளில வந்து பார்க்க சொல்லு, நான் தானே காலையில் இருக்கேன்ட்டு அவன் ஒரு கதை சொல்லுவான். ஸோ 2 பேருக்கும் நிறைய நாட்கள் வந்து நான் சமாதானம் பண்ணியே என்னோடய நாள்லாம் போயிருக்கு. இதுக்கு நடுவில் எங்கள் அம்மாவும் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்பாலாம் என்ன பண்ணாங்க, டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது அம்மாக்கள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் என் தம்பியால் நிறைய திட்டு நடுவில் வந்து சமாதான புறாவாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா திட்டினாலும் நைட்டு அவன் லேட்டாக வந்தாலும் சாப்பிடாம படுத்தாலும் சாப்பிட்டானா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்கள் அப்பா. எல்லா அப்பாவுமே அப்படி தானே. எல்லா அப்பாவுமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதில் நாங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன, எங்கள் எல்லாருக்குமே எங்கள் அப்பா தான் ஸ்பெஷல். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு இப்படி நாங்கள் சாமி கும்பிடுவோம், அந்த நாள் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்னோடய ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. அப்போ வந்து சரி நான் அவங்கள நினச்சி கவலைப்படக்கூடாது, எனக்கும் ஒரு டைவர்ஷன் வேணும் அப்படின்னா கடவுள் வந்து எனக்கு நித்தின் இந்த குழந்தை கொடுத்துருக்காரோன்னு யோசிக்காத நாளே கிடையாது. இவன் என்னோடய ஃப்ரெண்ட் அபி. நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆள் தான் இவளும். எனக்கு வந்து ஒரு 15 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவ கூட எனக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஆஃப்டர் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ நானும் தான் ஒரு திக் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டு வந்தவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க, வீடே ஓன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், என் தம்பி வெளில போகிறான் ஒரு வேலை விஷயமா. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோலாம் தூசியாக இருந்துச்சு. அதாவது இந்த மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பூலாம் நிறையா இருந்துச்சு. அவனுக்கே தெரியாமல் இந்த வீடியோ சைலண்ட்டாக எடுத்தேன். இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கள பசங்கள்லாம், அந்த பாசத்தெல்லாம் அப்பா இருக்கும்போதே காமிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் முடியாது, ஒருத்தவங்க இல்லைன்னா தான் அவனோட அருமை நமக்கு புரியும். இந்த எங்கள் அப்பாவுக்கு ஃபோட்டோ வைக்கிற மந்திர் கூட அவன் ரெடி பண்ணது தான். எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஷாக். இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுவானா அப்படிங்கிறது. ஃபோட்டோலேருந்து அந்த எல்இடி லைட் எல்லாமே அவன் செட் பண்ணதான். ஒன்று அவன் தான் பார்த்து வச்சது. அந்த சைடில் இருக்கிற பூஜாடி வரைக்கும் அவன் தான் வாங்கிட்டு வந்து வச்சானே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மாலையெல்லாம் இருக்கான், அது அவர் வாங்கிட்டு வந்த மாலை. அதனால எல்லா மாலையும் எடுத்துகிட்டு அந்த பூவெலாம் சுத்தம் பண்ணான். அவன் சாமி கும்பிட்றது பார்த்து என் தங்கச்சி பாப்பாவும் சாமி கும்பிட்டான். அப்போ எங்கள் எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக ஒத்துமையாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, சாமிலாம் கும்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊர் பக்கம் கிளம்பி வந்துட்டோம்.
என்னோடய ஃபஸ்ட்டு பையன் ஜெய்யுமே பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டம் ஒரு 3 டேஸ் கிட்ட இருந்தான். எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அழைச்சிட்டு வர முடியல. ஸோ அவனையும் மிஸ் பண்ண அதனால் உடனே ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் எங்கள் அப்பா இல்லாமல் வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா இல்லாமல் எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. இதெல்லாம் ஊருக்கு போகிறதுனா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஆசையாக இருக்கும். இந்த வாட்டி போனதும் தெரியல, வந்ததும் அந்த ஹாப்பினஸ் மெமரிஸ் எதுவுமே இல்லை. ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலே இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். அப்புறம் ரெஸ்ட்டு அப்படின்னு முன்னெல்லாம் எடுப்பேன். இப்போலாம் அந்த ரெஸ்ட்டு அதுக்கெலாம் டைமே இல்லாமல் நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நித்தினையுமே நான் ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் 1 வீக்காக. நான் போகிற மெட்டர்னிட்டி கலெக்ஷன்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபீட் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த டாப் தேவைப்படும், அது வெளியில் போனால் தான். ஸோ அதனால் ப்ரைஸ் நான் எதுவுமே அதிகமாக வாங்காமல் அண்டர் 400 தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு ப்ரீத்தபிள் கிளாத்து, இன்விசிபிள் ஜிப்பு, பேக் சைட் நாட்டு, எல்போ ஸ்லீவு, பஃப் கை தான். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே அஃபோர்டபுள். நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காலையில் ஜெய்யிக்கு சமைக்கும் போது எங்களுக்கும் லஞ்ச் நான் பேக் பண்ணிட்டேன். ரசம், வாழைக்காய் வறுவல், கருவாடு தொக்கு. இந்த கருவாடு தொக்கு இருந்தாலும் நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அதனால் வந்ததும் ரசத்தை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. அவனுக்குமே இன்றைக்கி நான் ரசம் தான் பண்ணி கொடுத்தேன். அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே சிம்பிளான ரசம் தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கடகடன் மணி 3 ஆகிடுச்சு. சாரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். ஸோ அவன் வந்ததுமே அவனுக்கு ப்ராக்டிஸ் தான். போயிட்டு ஃபுட் பேக்கை வந்து கிச்சனில் வைக்கணும், ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வா, நான் ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன்ட்டு ஸ்நாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓட்ஸ் வந்து அடிக்ட் ஆகிட்டான். வீக்லி 2 டேஸாவது ஓட்ஸ் எடுத்துக்கிறான். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா மேஷ் பண்ணி கொடுக்குவேன். அது டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ அதனால் அது சாப்பிட்டுட்ருக்காரு. அம்மாக்களுக்கெலாம் என்ன தெரியுமாங்க ஒரு சந்தோஷம், நம்ம குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது அந்த லன்ச் பாக்ஸ் காலியாக வந்தால் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பாடி நம்ம பிள்ளை நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு 11:30, 12:15 ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி சாப்பிட்ருப்பானா, சாப்பிடும்போது நம்மளை நினச்சிருப்பானா கேட்பேன். வீட்டுக்கு வந்தது கேட்பேன், சரி சாப்பிடும்போது அம்மாவை நினச்சியா, டேஸ்ட்டாக இருந்துச்சு, அம்மாவுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சியானா, நல்லா இருந்துச்சுமா போமான்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு ஒரு கவலையாக இருக்கும். சரி என்னடா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணி கேட்குறோம், என்னடா சொல்லவே மாட்டேங்கிறான்னு இருக்கும். மற்ற நேரத்தில் பயங்கரமாக ஐஸ் வைப்பார். சூப்பராக இருந்துச்சு, நான் நீ சாப்பிட்டு வந்தேன், எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னு கேட்பான். நான் கேட்பேன், நீ சாப்பிட்டு வந்திருக்க, உன்னோட உடம்புக்கு உன்னோட ஹெல்த்துக்கு நீ சாப்பிட்ற, நான் ஏன் உனக்கு தேங்க் பண்ணுன்ட்டு ஆர்கியூமெண்ட்டும் போகும். அவருக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தேன். சின்ன சார் வந்து தூங்கிட்டார். தூக்கத்திலே இவர் பயங்கரமாக சிரிப்பார். இவன் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு என்னோடய வேலைகளில் முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வந்து லைட்டாக க்ளீன் பண்ணேன். அந்த உள்ளே இருக்கிற கிளாஸ்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணோம். பட் இந்தளவுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. அதனால் அப்படியே நல்லா ஒரு ஈர கிளாத் வச்சு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருப்பான். சின்னவர் தூங்கிட்டுருக்காரு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு முடித்தேன். அவரும் கிளாஸுக்கு போயிட்டான். காஃபியில் மேலே ஆடையே வந்துடுச்சு. எனக்கு இன்னும் குடிக்க டைம் இல்லை. ஜெய் வந்து ஈவினிங் ஹிந்தி கிளாஸ் போயிட்டான். இதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், டிவி சவுண்டு இதெல்லாமே இருக்காது. காஃபியை குடிச்சிட்டு தலை ரொம்ப சிக்காக இருந்துச்சா, அதனால் நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் கொடுத்துட்டு தலையை நல்லா இறுக்கி பின்னி நைட்டி மாற்றினாதாங்க எனக்கு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் தலைக்கு நல்ல எண்ணெய் தடவி சிக்கு எடுத்து பின்னியாச்சு. நான் சொன்னல இந்த மெட்டர்னிட்டி கிளாத்தில் வந்து ஜிப்பு வந்து கீழே வரைக்கும் லென்த்தாக இருக்குது. பட் பாதிலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து டபுள் சைடுமே பிரித்து விட்டேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ்லேயுமே அந்த ஸ்டிச்சஸ் வந்து பாதியோடு நிற்கிது. அதுக்கப்புறமா அதையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் ஒர்த்தான கிளாத்து தான். அண்ணன் தம்பி பாசமலைகள் பார்த்திங்களா, தூங்கிட்டு இருந்தானா ஏஞ்சிட்டான். அப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணி கொஞ்சம் ஹாலில் வந்து டிவிலாம் போட்டு நைட்டு அவருக்கு நல்லா சுடுதண்ணி வச்சு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு நைட் சூட் போட்டுருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து டின்னருக்கு சம்பா கோதுமையில் கிச்சடியும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தனித்தனியாக இன்றைக்கி எனக்கு வதக்க டைம் இல்லை. அதனால் இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி சம்பா கோதுமை இருக்கு இல்லையா, அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி உப்புமா பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டாங்க. எனக்கு என்னோடய குட்டி பையனும் பெரிய பையனும் அழுகாமல் இருந்தாங்கன்னா எனக்கு அப்படியே மைண்டு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சின்னவாண்டு வந்து குப்பரை கவுந்துக்கிட்டு முட்டி போட ட்ரை பண்ணுறாரா,
கொஞ்சம் 2 நிமிஷம் படுத்தாலே அதுக்கப்புறம் ஆன்னு அழுகுறான். அவன் அழுதாலே அவனையே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அதான் இப்போ அவன் ஜெய்க்கு இன்னமும் ஊட்டிகிட்டு தான் இருக்கேன். பட் அதில் எனக்கு ஹாப்பினஸ் தான் ஊட்டுறது. ஸ்கூல்லலாம் அவனை தான் சாப்பிட்டு வரான். அப்போ நைட்டு ஒரு வேளை நம்ம ஊட்டுறதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஸோ நம்ம ஊட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டானா இந்த சட்னி இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பார். நான் ஊட்டி விட்டேன்னா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அவன் சாப்பிட்ருவார். ஸோ இப்போ தலைவர் வந்து முட்டி போட ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட டின்னரை வந்து சாப்பிட்டோம். சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹெல்தியான டின்னர் ரெசிபி. அப்புறம் என்ன, கிச்சனில் நல்லா தொடச்சி விட்டு பாத்திரம்லாம் வளக்கிட்டு நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு லன்ச்சு, நமக்கு என்ன லன்ச்சுன்னு பிளான் பண்ணேன். இப்படி தான் இந்த டே எனக்கு போணுச்சு. பாய்.